ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டால்பாய் ஷாட்கள். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரெக்னன்சி விஷ் நான் வந்து பாஸ்தா கேட்டேன். ஸோ இன்னைக்கு நைட்டு அதனால அவர் வந்து புதுசா பண்ண போறாரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து சமைக்க போறாரு. எப்படி வரும்னு தெரியல. நம்ம சமைக்கிற விளாக பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்தையும். சொல்லுங்க, எப்படி செய்ய போறீங்க சொல்லுங்க. வானொலி காஞ்சிருச்சு. ஆயில் காஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இஞ்சி போட போறேன். பூண்டு போட போறேன். ரெண்டும் இப்போ பொரியணும். அது எங்க பொரியுது? வந்து என்ன சட்டி பாரு பொரியுது. நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். பொரிஞ்சிச்சு. இப்ப கட் பண்ணி வச்சா ஆனியன் போட்டாச்சு. அவன் சும்மா இருக்கல, எனக்கு ஏதாவது கொடுங்க. இது சாப்பிடலாமா? இது ஆகாதக்கும். அப்ப அதையும் சொல்லுங்க. கைங்க பார்த்து கண்ணு விளக்குந்தாலும் கண்ணு செயலையும் வந்து பார்க்கும். இங்க பாருங்க, இவன் வந்து விளையாடி இருக்கா நடுவுல. இது ஒரு சில்லு வண்டு. நம்ம கிட்ட குட்டி போட்டுச்சு. அதுல ஒருத்தி இங்க இருக்கா, மீதி 2 பேர் அங்க இருக்கா சென்னையில. ஹாய் சில ஹாய் சில ஹாய். சரி, அது எவ்வளவு நேரம் தான் வதக்கிட்டு இருக்கணும். இப்ப அடுத்ததா வந்து கேப்சிகம். இதுல எனக்கு வேற தெரியும். நான் என்னத்த சாப்பிட்டு என்னத்த பண்ண போறேன். நம்ம செய்யும் போதுதான் இப்படிதான் பேசுவாங்க. நல்லா வாய்க்கு வக்கனே விஷயம் தரும்போது அப்படிலாம் கிடையாது. இதுல தக்காளியே போடல. நீங்க தக்காளி கட் பண்ணி வைக்கவே இல்ல. இது பாருங்க, எண்ணெய் வச்சு டெஸ்ட் பண்ணு. நீங்க சாப்பிடுங்க. நீங்களும் உங்க பொண்ணு சாப்பிடுங்க, அப்புறம் எனக்கு கொடுங்க. ஆமா, சும்மா நிக்கிறதுக்கே இப்படி இருக்கு. தண்ணி கொடுமா, எனக்கு டயர்டாகுது. ஐயோ, எனக்கு நிக்கிறதுக்குள்ள எனக்கு வேர்த்துருச்சு, மூச்சு வாங்குது, கேர் ஆகுது. புளி சோப் சாப்பிடுறது. ஆமா, எனக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு இங்க நிக்கிறது வேற. ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவரே சமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்காங்க, மஞ்சத்தூள், தென் சாஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போட்டு பாஸ்தாவை கொட்டி அதை நல்லா ஒரு கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். ஸோ நான் எப்படி சாப்பிட்ட ரிவ்யூ வந்து நான் சொல்லிட்டுருவேன். ஸோ அதை கேளுங்க. நான் மைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் அவர் பேசுகிறதுல இதில் கேட்கல. என்னவோ செஞ்சுட்டீங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எவ்வளவு சீக்கிரம் செஞ்சுட்டீங்க? நான் கேரட் போடும் போது வந்துடா.
உனக்கு இல்ல, அம்மாக்கு மட்டும்தான். பாருங்க இவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் செஞ்ச புதுசா. ஆனா இங்க பாருங்க அம்மாக்கு தான், உனக்கு இல்ல. ஓகே. ஆஹா பாப்பா. நல்லா இல்லையா? அந்த சாருக்கு வந்து சிஷியன் மாதிரி இருக்கும். குக்கு கோமலி பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த சார் மாதிரி தான். அவர் என்னெல்லாம் பண்றாரு ரொம்ப டேஸ்டா இருக்கு. காரம் அதிகமாயிடுமோன்னு நினைச்சேன். காரமே பிடிக்காது. இல்ல, நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன். செம்ம காரம் உப்பு அந்த மாதிரிதான் சாப்பிட்டிருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. காரம் அதிகமா போட்டுருவாருன்னு நினைச்சேன். அப்புறம் உப்பு. நான் இவ்வளவு டேஸ்டா நிஜமா இப்பதான் சாப்பிடுறேன். சூப்பர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். டாடா, பை.